வடசென்னை மக்கள் சிரமமின்றி பயணிக்க உதவியாக இருக்கும் போஜராஜன் நகர் சுரங்கப்பாதையை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரயில் தண்டவாளத்தை கடக்க பீக் ஹவர்ஸ் நேரங்களில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டாலும் தொடர்ந்து தாமதமாகி வருவதாக கூறும் அந்த பகுதி மக்கள் பணிகளை வேகப்படுத்தி விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வலியுறுத்துகின்றனர். கேட்டால் பெண்டிங் போட்டுனே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்துட்டு திருப்தியாக போக முடியாது. இந்த இடத்துல அந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ட்ரெயின் நின்றுச்சுன்னா உயிருக்கு பாதிப்பாகிற அளவுக்கு கூட இடம் மாரி இருக்குது இங்கே. அதான் ரொம்ப சீக்கிரமாக கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். கட்ட ஆரம்பிச்சும் போதோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு வேலை. கூட சீக்கிரம் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க வந்து அதுக்குள்ளே வந்து இந்த கேட்டு தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. அந்த கேட்டில் வந்து இந்த பக்கம் தாண்டுறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, டெத்து ஊர்வலம் போகுது. யாருக்குன்னா எமர்ஜென்சினா இந்த பாதையை தவிர வேறு எந்த ஒரு பாதையும் வெஹிக்கிள் போகாது. இந்த ஒரு பாதையில் மட்டும்தான் வெஹிக்கிள் போகும். இதனால ரொம்ப உள்ள இருக்கிற மக்களுக்கு வந்து பெரும் அவஸ்தையாக இருக்குது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்த அமைச்சர் சேகர் பாபு, போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். 12 ஆண்டுகள் என்பது என்னுடைய கவனத்திற்கு எட்டியபடி இல்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அங்கே நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் சென்று பூஜையை தொடங்கி வைத்தோம். இது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. ஊடகங்களில் அது இன்றைக்கு செய்தியாக வந்திருக்கின்றது. விரைவுபடுத்துவதற்கும் குறுகிய காலத்திற்குள் அங்கு ஆய்வினை மேற்கொண்டு விரைந்து முடிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம்.